இப்போ சினிமாக்குள்ள வர ரெடியா இருக்கிற யங் ஆர்டிஸ்ட்டுக்கு நீங்க ஏதாவது ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? நம்ம அட்வைஸ்ன்னு சொன்னாலே கிரிஞ்சா கலாய்ச்சி தள்ளிடுவாங்க. அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நம்ம பெரிய ஆளுமே கிடையாது. அக்கறையாக ஒரு அம்மாவா என்னால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே நான் ஒரு அம்மாவா நான் பிரதிபலிச்சுக்கிறேன். ஏன்னா சரியான வழிமுறை இல்லாமல் நிறைய பேர் திணறதை நான் கண்ணு முன்னாடி பார்க்குறேன். நிறைய பேர் தடுமாறுறாங்க. எங்கே போய் சினிமா சான்ஸ் கேட்கணும், யார்கிட்ட போய் அப்ரோச் பண்ணணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், அப்புறம் ரொம்ப தடுமாறுறாங்க. அவங்களுக்கு நான் இது மூலிமா சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான். என்ன மாதிரியான ஆசை வார்த்தைகளை காமிச்சாலும் நீங்கள் ஏமாந்துடாதீங்க. அது 100க்கு 100% பொய் தான். 100க்கு 100% பொய் தான். அப்படி இருந்தால் இந்நேரம் சினிமா உலகம் ஃபுல்லாக பொண்ணுங்க தான் நிரம்பி இருப்பாங்க. அப்படி ஆசை வார்த்தைகளால் நிரம்பி வர்ற பொண்ணுங்க இன்றைக்கி சினிமாவில் நிறைய இருந்திருப்பாங்க. ஏன் அவங்களுக்கு அப்படிலாம் வாய்ப்பு கிடைக்கல? ஏன் வராது அப்படின்னா, நீங்கள் தனியாக தனிச்சு இயங்கணும். இங்கே தைரியமாக வரணும். உங்கள் ஃபோன் உங்ககிட்ட ஒரு ஆயுதமாக இருக்குது. அந்த ஃபோனில் வெறும் உடம்பு மட்டுமே காமிச்சு காப்பி பேஸ்ட் ரீல்ஸ் எல்லாம் எடுத்து அப்படியே ஒப்பிச்சு அப்படியே பேஸ்ட் போடாமல் நிறைய சிந்திங்க, நிறைய புக்ஸ் படிங்க, நிறைய பொது வெளியில் தேடுங்க, நிறைய பயணம் போங்க. அது மூலிமா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த விஷயங்களை உங்கள் க்ரியேட்டிவ் ப்ராசஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் ரீல்ஸாக போடுங்க. ஒரு பொண்ணு ரீல்ஸ் போட்டாலே உடம்பு வச்சு காமிச்சு நல்லா நீட்டாக ட்ரெஸ் போட்டு இப்படி தான் ரீல்ஸ் போடணும், நம்ம அழகான ட்ரெஸ் இருந்தால் தான் நம்ம டைரக்டர் கூப்பிடுவார், ப்ரொடியூசர் கூப்பிடுவாருன்னு யோசிச்சு இன்னமும் முட்டாள்தனமாக இருக்காதீங்க. இதே மாதிரி அழகழகான ட்ரெஸ் போட்டு கோடிக்கணக்கான ரீல்ஸ் இருக்குது. டைரக்டர் கன்ஃபியூஸ் ஆகிடுவார். எல்லா மூஞ்சும் ஒரே மாதிரி தான் இருக்குது, எல்லா ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்குது, எந்த மூஞ்சுகளை தேர்ந்தெடுக்கிறது டைரக்டர் கன்ஃபியூஸ் ஆகிடுவார். நீங்கள் தனித்து தெரியணும் அப்படின்னா உங்களோட வார்த்தைகளில், உங்களோட எழுத்துக்களில், உங்களோட சிந்தனைகளில் மட்டும்தான் அது வெளிப்படும். அப்போது நீங்கள் அந்த மாதிரி உங்கள் ஃபோனை ஆயுதமாக மாற்றி உங்களுக்கான ஒரு விளம்பர பேஜை நீங்களே க்ரியேட் பண்ணுங்கள். அந்த விளம்பரத்தில் நீங்கள் உங்களை எப்படி வெளிப்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறது தான் டைரக்டர் பார்ப்பார். அவர் அதில் இம்ப்ரெஸ் ஆவார். ஓ, இப்படி ஒரு வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மரியாதையே ஜெனியூனாக நாங்கள் இந்த கம்பெனிலேருந்து பேசுகிறோமா, நீங்கள் ஆடிஷனுக்கு வாங்க அப்படின்னு கேட்பார். அப்போது ஆடிஷனுக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு போகும்போது கேள்விகள் கேட்கக்கூடாதுன்னு இல்லை, தாராளமாக நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். சார், உங்கள் கம்பெனி டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் சார், நான் என்னோடய பேரண்ட்ஸ் கிட்டே கொடுக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆடிஷனுக்கு போகணும். எங்கே நம்ம கேள்வி கேட்டாலே அவங்க தப்பாக நினச்சிக்குவாங்களோ அப்படின்றதெல்லாம் கிடையாது. இது நியாயமான கேள்வி. சார், உங்கள் கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ் தெரியணும், உங்கள் ஆஃபீஸ் அட்ரஸ் இருந்தால் சொல்லுங்கள் சார், நான் உங்கள் கம்பெனிக்கு நேராக வரேன். இதுதான் மெயின் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். இல்லை இங்கே ஏதோ ஒரு மாலில் மீட் பண்ணலாமா, ஏதோ ஒரு ஹோட்டலில் போடலாம், ஹோட்டலில் மீட் பண்ணலாம், நாங்கள் என்ன ஆஃபீஸ் பார்க்கல அப்படின்னு சொன்னால் சாரி சார், என்னால் வர முடியாது. அந்த மாதிரி பிளேசஸ்க்குலாம் நிச்சயமாக என்னால் வர முடியாது சார். பொதுப்படியாக மாலெல்லாம் பார்க்குறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஆஃபீஸாக நீங்கள் சொல்லுங்கள், அப்போ நான் கண்டிப்பாக வரேன் சார். நிச்சயமாக அது 100க்கு 100% உப்மா கம்பெனியாக தான் இருக்கும்.